அன்பினர்களே, ஒரு இனிப்பான செய்தி. அமெரிக்காவும் ஈரானும் ஒரு போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் கண்டுள்ளதாகவும், திணிக்கப்பட்ட போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் கண்டுள்ளதாகவும் ஈரான் அறிவித்துள்ளது. இன்றைய ஞாயிற்றுக்கிழமை செய்தியாக ஈரானின் அது ஒரு உலக பரப்பில் ஒரு முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுகின்றது. ஹார்முஸ் ஜலசந்தியின் போக்குவரத்தை IRGC தொடர்ந்து மேற்பார்வையிட்டு வருகின்றது. பாகிஸ்தானின் மத்தியஸ்தத்தில் அமெரிக்காவுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் அனைத்து முனைகளிலும் திணிக்கப்பட்ட ஆக்கிரமிப்பு போரை முடிவுக்கு கொண்டு வரும் 14 அம்ச புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு இரு தரப்பினரும் நெருங்கி வந்துள்ளதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சகம் என்று தெரிவித்துள்ளது. நாம நேற்றே தந்திக்கிறோம், இன்றைய காலை தந்திருக்கிறோம் இல்ல, எங்க வெள்ளை மாளிகை முன்பாக துப்பாக்கி சூடு. இப்ப புரியுதா? இதுக்காக பாட்டி சுட்டி சென்று ஒரு எச்சரிக்கை தந்தா, நீ சமாதானம் எல்லாம் போகக்கூடாது, ஒன்னையும் சுற்றுவோம். இதை நாம ஆரம்பத்திலே சொல்லி இருக்கிறோம் இல்ல, இஸ்ரேலின் மிகப்பெரிய ஒரு அணுங்கு புடிக்குள் அமெரிக்க அதிபர் மாட்டிக்கொண்டுள்ளார். நாம தெளிவா தந்திருக்கிறோம் இல்ல. இப்ப இன்றைய அதிகாலை, இலங்கையின் நேரப்படி அதிகாலையில் வெள்ளை மாலை ஒயிட் ஹவுஸ் முன்பாக நடைபெற்ற துப்பாக்கி சூடும் இதைத்தான் சொல்லுகின்றது. ஏனெனில் நாம் அதை நேற்றே சொல்லியிருந்தோம் இல்ல, ஓரளவு ஒரு மிகப்பெரிய ஒரு போர் அச்சுறுத்தலுக்குள் அல்லது போர் நெருக்கத்துக்குள் உள்ளதால் தொடர்ச்சியாக பாகிஸ்தானின் ராணுவ தளபதி ஏர் மார்ஷல் அசீம் முனீர் அவர்கள் உடனடியாக தெஹ்ரான் இறங்கி லேண்ட் பண்ணி மிகப்பெரிய நகர்வுகளை செய்திருந்தார். அவர் நிச்சயமாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் ஒரு விசேட தூதுவர், 2 பேரும் நல்ல யாழுவா. அந்த வகையில் பாகிஸ்தான் மிகப்பெரிய ஒரு நகர்வை செய்திருந்தது. இந்த பேச்சுவார்த்தைகள் இரு நாடுகளையும் கொண்டு வர வேண்டும் என்று இப்பொழுது உத்தியோகபூர்வமாக ஈரானே அறிவித்திருக்கின்றது. நாங்கள் எட்டியிருக்கின்றோம், முடிவுக்கு கொண்டு வரும் நிலையில் இருக்கின்றது. இது இஸ்ரேலுக்கு பிடிக்காதில்லை. இதுதான் இந்த துப்பாக்கி சூடி காரணம். பாப்பா, ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் மற்றும் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாக்கர் கலிபா உள்ளிட்ட மூத்த ஈரானிய அதிகாரிகள் வாஷிங்டனான பேச்சுவார்த்தைகளில் ஈரானின் உறுதியான மற்றும் சமரசமற்ற நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தினர். அதே நேரத்தில் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் பிராந்திய சகாக்களுடன் தனிப்பட்ட முறையில் கலந்துரையாடி ஹிஸ்புல்லாவிற்கான தனது ஆதரவை அவர் மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். பாகிஸ்தானின் ராணுவ தளபதி அசீம் முனீர் இஸ்லாமாபாத் திரும்புவதற்கு முன்பு நேற்று தெஹ்ரானில் ஈரானின் உயர்மட்ட அதிகாரிகளுடன் தொடர்ந்து ஆலோசனை நடத்தியிருந்தார். இஸ்லாமிய புரட்சி காவல் படையின் IRGC-யின் கடற்படை கடந்த 24 மணி நேரத்தில் அதன் ஒருங்கிணைப்பின் கீழ் மேலும் 25 கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக பயணித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. தொடர்ச்சியான ராணுவ தயார்நிலை அறிக்கைகளையும் வெளியிட்டது. அதே நேரத்தில் ஈரான் ஐக்கிய நாடுகள் சபையின் ராஜதந்திர ரீதியான பதில்களை வெளியிட்டுள்ளதுடன் லெபனான் மீதான இஸ்ரேலின் தொடர்ச்சியான தாக்குதல்களையும் கண்டித்திருக்கிறது. போரின் 85வது நாளான போர் நிறுத்தத்தின் 45வது நாளில் நிகழ்ந்த முக்கிய முன்னேற்றங்கள் என்று திணிக்கப்பட்ட போரை முடிவுக்கு கொண்டு வரவும், அமெரிக்காவின் கடல் கொள்ளை மற்றும் கடல் கொள்ளையை தடுக்கவும், ஈரானின் முடக்கப்பட்ட சொத்துக்களை விடுவிக்கவும் 14 அம்ச புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கும் ஈரானும் அமெரிக்காவும் நெருங்கி வந்துள்ளதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாயி உத்தியோகபூர்வமாக தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளில் இஸ்லாமிய குடியரசு தனது நியாயமான உரிமைகளை மீட்டெடுக்க மட்டுமே முயல்கிறது என்றும், ஆனால் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்திய கடந்த கால அனுபவங்கள் தெஹ்ரானை மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட தூண்டியுள்ளன என்றும் அதிபர் பெசஸ்கியன் தெரிவித்திருக்கிறார். போரை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் வாஷிங்டனுடன் நடைபெறும் பேச்சுவார்த்தைகளில் தெஹ்ரானுக்கு அமெரிக்காவின் மீது நம்பிக்கை இல்லை என்றும், தனது உரிமைகளில் இருந்து ஒருபோதும் பின்வாங்காது என்றும் நாடாளுமன்ற சபாநாயகர் கலிபா தெரிவித்திருக்கிறார். ஹிஸ்புல்லா தலைவர் நைம் ஹாசிமுக்கு எழுதிய கடிதத்தில் வெளியுறவு அமைச்சர் அராக்சி லெபனானின் ஹிஸ்புல்லா எதிர்ப்பு குழுவிற்கு இஸ்லாமிய குடியரசின் அசைக்க முடியாத ஆதரவை மீண்டும் வலியுறுத்தினார். மேலும் உலகெங்கிலும் நீதி கோரும் இயக்கங்களுக்கு தெஹ்ரான் ஆதரவளிக்கும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். அரசு ஈராக், துருக்கி மற்றும் கட்டார் ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சருடன் தனித்தனியாக தொலைபேசி உரையாடல்களையும் நடத்தினார். இதில் இருதரப்பு விவகாரங்கள் மற்றும் பாகிஸ்தான் மத்தியஸ்தத்தில் அமெரிக்காவுடன் நடைபெறும்
பேச்சுவார்த்தைகள் உள்ளிட்ட சமீபத்திய பிராந்திய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் குறித்தும் அவர் விவாதித்திருந்தார். வெள்ளிக்கிழமை ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸுடன் உரையாடிய போது பாகிஸ்தான் மத்தியஸ்தத்தில் நடைபெறும் பேச்சுவார்த்தைகள் சீர்குலைவிற்கு அமெரிக்கா தனது வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிய தொடர்ச்சியான தோல்விகளே காரணம் என்றும் ஈரானிய உயர்மட்ட தூதர் விவரித்திருக்கிறார். IRGC கடற்படையின் பாதுகாப்பு ஒருங்கிணைப்பின் கீழ் அனுமதி பெற்ற பிறகு கடந்த 24 மணி நேரத்தில் எண்ணெய் டேங்கர்கள், கொள்கலன் கப்பல்கள் மற்றும் பிற வர்த்தக கப்பல்கள் உட்பட மேலும் 25 கமர்சியல் கப்பல்கள் ஹர்முஸ் ஜலச்சந்தியை கடந்து சென்றுள்ளதாக IRGC கடற்படை இன்று ஞாயிற்றுக்கிழமை உத்தியோகபூர்வமாக தெரிவித்திருக்கின்றது. அமெரிக்காவும் ஆஸ்திரேலிய ஆட்சியும் ஈரான் மீது ஒரு புதிய தாக்குதலை தொடங்கக்கூடும் என்று அச்சுறுத்தி வரும் நிலையில் நாட்டிற்கு எதிரான எந்த ஒரு புதிய ஆக்கிரமிப்பு செயலுக்கும் எதிராக ஒரு வரலாற்று போராட்டத்திற்கும் ஈரானிய படைகள் தயாராக இருப்பதாக ஒருங்கிணைப்புக்கான துணை இராணுவ தளபதி ரியர் அட்மிரல் ஹபீபுல்லா சயானி தெரிவித்திருக்கின்றார். ஈரானுக்கு எதிரான தூண்டப்படாத ஆக்கிரமிப்பு போரின் சகதியில் ட்ரம்ப் மூழ்கிவிட்டார் என்றும் ஈரானிய தேசத்தின் கோரிக்கைகளுக்கு இணங்குவதையும் அதன் உரிமைகள் மதிப்பதையும் தவிர அவருக்கு வேறு வழியில்லை என்றும் பாதுகாப்பு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் ரிசா தஐத் தெரிவித்திருக்கிறார். ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள பரகா அணுமின் நிலையத்தின் மீது ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தியது தொடர்பான அமெரிக்காவின் குற்றச்சாட்டுக்களை ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஈரானிய தூதர் அமீர் ஜைத் ரமானி நிராகரித்தார். ஈரான் மற்றும் அதன் அமைதியான அணுசக்தி திட்டத்திற்கு எதிராக பொய்யான குற்றச்சாட்டுகளை பரப்புவதற்காக வாஷிங்டன் ஐநா பாதுகாப்பு சபையை தவறாக பயன்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இஸ்லாமிய குடியரசுக்கு எதிராக ஆக்கிரமிப்புகளில் பாரசீக வளைகுடா அரபு நாடுகளும் ஜோர்டானும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் உதவி உள்ளன என்று கூறிய ரமானி அவர்களின் சட்டவிரோத செயல்களுக்கு அவர்களை பொறுப்பேற்க செய்யுமாறும் பாதுகாப்பு சபைக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். தெஹ்ரானில் நடந்த உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே ஒரு இறுதி புரிதலை எட்டுவதில் ஊக்கமளிக்கும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து போர் நிறுத்தம் அமலில் இருந்த போதிலும் தெற்கில் உள்ள நபாத்தியா நகரில் உள்ள ராணுவ முகாமை இஸ்ரேலிய தாக்குதல் குறிவைத்ததில் ஒரு சிப்பாய் காயமடைந்ததாக லெபனான் தெரிவித்துள்ளது. வெள்ளிக்கிழமை லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய கொடூரமான தாக்குதல்களை ஈரான் வன்மையாக கண்டித்தது. இந்த தாக்குதல்களில் பல மருத்துவ உதவியாளர்களும் ஒரு லெபனான் புகைப்பட நிருபரும் கொல்லப்பட்டனர். மேலும் உட்கட்டமைப்புகள் பரவலாக அழிக்கப்பட்டுள்ளன. பஹ்ரைனில் மிகவும் புகழ்பெற்ற சியா முஸ்லிம் மதகுருவான கிராண்ட் அப்துல்லா ஷேக் ஈசா காசிம் ஈரான் மீதான அமெரிக்காவின் ஆக்ரோஷமான கொள்கையை கடுமையாக விமர்சித்தார். மேலும் நடந்து வரும் அமெரிக்க இஸ்ரேல் போரில் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக எந்த ஒரு பகுத்தறிவுள்ள நபரும் தெஹ்ரானை குறை கூற மாட்டார்கள் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இது பஹ்ரைனுக்குள் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. நாம் ஏற்கனவே தந்திருக்கிறோம் இல்ல, பஹ்ரைன் அரசாங்கத்துக்கு எதிராக அங்குள்ள சியா மத குருக்கள் மிகப்பெரிய போர்க்கடியை தூக்கி இருக்கின்றார்கள். இந்த உரையும் இவர் கிராண்ட் அப்துல்லா ஷேக் பேசுகின்ற உரையும் பஹ்ரைனுக்குள் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை உண்டு பண்ணி இருக்கிறது. போற போக்குற பார்த்தால் இது ஒரு விடயத்தையும் பதிவு செய்யலாம். இஸ்ரேல் மீது ஏதோ ஒரு வகையில் அமெரிக்கா தாக்குதலுக்கு நெருங்கி உருவாகலாம். எழுதி வச்சுக் கொள்ளுங்கள். இது நடப்பதற்கான மிக அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது. ஏனெனில் அமெரிக்க அதிபர் மீது தொடர்ச்சியாக கொலை அச்சுறுத்தல், கொலை முயற்சிகள் செய்துவிட்டு ஈரான் மேல பழிய போடுற இப்பொழுது அமெரிக்காவில் இருக்கிற உளவு படைகளே இதையெல்லாம் போட்டு கொடுக்குது. ட்ரம்ப் கிட்ட இருந்தாப்பா எல்லாம் உனக்கு செய்யறதெல்லாம் அவனுகள் தான், இவனுகள் கிடையாதுன்னு சொல்லி வரத்தாலே மாமு கோபம் வந்துச்சு, அப்படியே திருப்பிட்டுரும் மாமு எங்கிட்டு இஸ்ரேல் பக்கம் பார்க்கலாம். அதுவும் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் கடந்து செல்லும், இதுவும் கடந்து செல்லும். பார்ப்போம் மற்றொரு காணொளி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.